அரிசி போட்டுட்டு அப்படியே போகாதேங்க. அந்த குருவிகள் சாப்பிடுதா என்னென்ன குருவிகள் சாப்பிட்றத ரசித்து பாருங்கள். அது நல்லாயிருக்கும். நான் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. சின்ன குருவி வரல. அதுக்கு காரணம் இந்த பையன்தான். படுத்துருக்கான் பாருங்கள். இந்த பையன் பண்ணுற காரியம் தான். இவனை பார்த்துட்டு அது பயந்து பறந்துருச்சு. நான் போட்ட அரிசி வேஸ்ட் ஆச்சு. டைகர் உணனா பாருங்க. டைகர் பண்ணுற வேலையால் அந்த குருவி வந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் அந்த ஒயர் மேலே உட்காந்து பார்த்துட்டு போச்சு. அதை நான் எப்போ பார்த்தேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. வருத்தமாக இருக்கு. தண்ணி வந்துருச்சு. ஓகே, குருவி சாப்பிட்ற நம்பிக்கையில் உங்களுக்கு தண்ணி எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னும் வெற்றி எழுந்திரிக்கல. அதுக்குள்ளே வந்துட்டு குருவிகள் கீச் அரிசி போடலாம் வாங்க. ஒருத்தர் பார்த்து ஃபுல்லாக தெரியாமல் அவங்க வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு தப்பான கமெண்ட்டாக போட்டுறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்களோட ரியலான வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவங்கள பற்றி பேட் கமெண்ட் போடுறத யாராக இருந்தாலும் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, குருவிகளுக்கு அரிசி போடலாம் வாங்க. இந்த கீச் குருவி இதுங்க காட்டுறேன். ஏன்னா முன்ன பண்ண தெரியாதவங்களா அவங்கள மாதிரி நானும் தப்பாக கமெண்ட் பண்ண விரும்பலை. கீச் குருவி அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். பறந்து போனாலே அவ பறந்து போனாலே வந்து அரிசி எடுப்பாள். ஓகே, இப்போது பூ பறிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பூ இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த செடியில் எப்போ பூ பறித்தாலும் பாருங்க வெள்ளைப்பூச்சி தாக்கம். இந்த செடியில் எப்போ பூ பறித்தாலும் ஒரு பூவை விட்டு பறிக்க வேண்டும். ஏன்னா எப்போவுமே நம்ம செடியில் பூ பறித்தோம்னா ஒரு பூவாவது விட்டுறணும். அது யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த மாதிரி தப்போ லைக்கெல்லாம் போடுறத விட்டுட்டு நீங்களும் உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா? ஷிந்துங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு இதில் பேசினா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும். பதிலடி கொடுக்குற அளவுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு முழுசாக தெரியாது. அதனால் என்னை பற்றியும் அவங்களுக்கு நல்லா தெரியாது. அதனால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க விரும்பலை. ஓகே, நான்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா? கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். கம்பெனி ரகசியத்தை வெளியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, நம்ம முதல் விசஸ் நம்ம பிள்ளையாருக்கு தான். நீங்களும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிள்ளையாரை கும்பிட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் நல்லதாக நடக்கும். அப்படியே நம்மளோட எல்லோரும் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் தான் எங்களோட பைப்பில் தண்ணி வரும். அது ரொம்ப நவீன மிஷன். இந்த ஊரே ஃபுல்லாக தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பில் தண்ணி வரும். அது இந்த அளவுக்கு தான் வரும். அப்படியே நின்னாலும் நின்றும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீச் குருவி பறந்து போகுது பாருங்கள். போயிடுச்சு. பாய்.